சஷ்டாஷ்டக தோஷம்னு. ஆனால் அதுலேயும் 6 8 வந்தாலும் சுப சஷ்டாஷ்டகம்னு இருக்குது, அதை பார்க்கணும். அப்புறம் 2 பேரோட ராசி அதிபதி ஒன்றா வந்தால் அதையும் நம்ம ஒரு கருத்தில் வச்சுக்கணும். உதாரணம், இப்போ மேஷ ராசி பெண்ணாக இருந்தால் விருச்சிக ராசி ஆணாக இருக்கும் பட்சத்தில் 2 பேருக்கும் 6 8 வரும். ஆனால் 2 பேரோட ராசி அதிபதியும் அங்காரக பகவான். அதே மாதிரி பெண் துலா ராசின்னு எடுத்துட்டு பையன் வந்து ரிஷப ராசின்னா 2 பேருக்கும் ராசி அதிபதி சுக்கிர பகவான். நம்ம இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். 6 8 வரும்பொழுது ராசி அதிபதி மித்ராலா வந்தால் அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். இல்லை பையன் ரிஷப ராசியாக இருந்து துலா ராசி பெண் வந்தாலும், பையன் துலா ராசியாக இருந்து பெண் ரிஷப ராசியாக வந்தாலும், எப்படி வந்தாலும் உங்களுக்கு 6 8 வரும்பொழுது ராசி அதிபதி ஒரே கிரகமாக போனால் அதை கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டியது அவசியம்னு சொன்னோம். சரி, எப்படியோ நீங்கள் பார்க்கக்கூடியவர் பெண் வீட்டு பிள்ளை வீட்லேயோ இந்த ராசி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ ராசி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லும் பொழுது இந்த ராசி அதிபதியை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ராசி அதிபதி பொருத்தம் வரும்பொழுது இன்னும் விவரமாக பார்த்துக்கலாம். இப்போ ராசி பொருத்தம்னு வச்சு பார்க்கும்பொழுது 2 ராசிக்குரியவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரே கிரகமாக வரும்பொழுது அதை கருத்தில் கொண்டு பார்க்கணும். இருந்தாலும் பொருத்தம் இல்லைன்னு ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதாவது ராசி பொருத்தம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் இல்லை. இப்போ பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ராசி பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணிட்டோ நீங்கள் விவாகத்தை தாராளமாக செய்யலாம். அதாவது இதை வந்து இப்போ நான் சொல்ல போகிறது பிள்ளை வீட்டுக்கார் பண்ணலாம். இது ரொம்ப எளிய பரிகாரம், சுலபமான பரிகாரம் தான், ஒன்றும் சிரமம் இல்லாத பரிகாரம். மணமகனோட வீட்டில் இருக்கக்கூடியவா பண்ண வேண்டிய பரிகாரம்னா, பையனோட அப்பாவோ அம்மாவோ அவளோட நெருங்கிய உறவுகளோட, குறிப்பாக சகோதரன் அல்லது சகோதரி உறவுகளோட பகை இருந்தால் அந்த பகையை விலக்கி நட்பு பாராட்டுறது ரொம்ப விசேஷம். அந்த பகையை விலக்கி வைத்து அதுக்கப்புறம் நட்பு பாராட்டுறது விசேஷம். நல்ல ஒரு வலம்புரி சங்கு வாங்கி அந்த வலம்புரி சங்கை பூஜித்து அதை தானமாக கொடுக்கறது விசேஷம். வலம்புரி சங்கை கோயிலுக்கோ அல்லது கோயிலில் பூஜிக்கக்கூடியவர்களுக்கோ வலம்புரி சங்கு தானமாக கொடுக்கறது விசேஷம். வலம்புரி சங்குன்னு ஓரளவு அது மத்திய தர உங்களுக்கு அளவாக இருக்கணும். ரொம்ப சின்னதாக வேண்டாம், ரொம்ப பெருசாக இல்லைனாலும் மத்திய தர அளவாக இருக்கிறது அவசியம். பிள்ளை வீட்டுக்காரா இந்த வலம்புரி சங்கை தானம் பண்ணலாம். பெண் வீட்டுக்காரா 108 சின்ன சின்ன குடத்தில் பால் எடுத்து, அல்லது ஒரு 108 லிட்டர்னு கூட வச்சுக்கலாம், பால் எடுத்து சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ணலாம். வைணவர்களாக இருந்தால் மகாலட்சுமிக்கு பாலபிஷேகம் பண்ணலாம். சைவர்களாக இருந்தால் சிவபெருமானுக்கும், வைணவர்களாக இருந்தால் மகாலட்சுமிக்கும் பாலபிஷேகம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிள்ளை வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ புதன்கிழமை அன்னைக்கு கோயில்லையோ கோயிலோட நந்தவனத்துலேயோ தர்மஸ்தாபனத்துலேயோ எட்டி மரம் வாங்கி வைக்கலாம். அந்த எட்டி மரம் வைக்கிற அன்னைக்கு முன்னால் பயிரை ஊற போட்டு 9 பிடி, அதுக்கப்புறம் மறுநாள் அந்த எட்டி மரத்துக்கு அந்த ஜலத்தை விட்டுட்டு பயிரை பசுமாட்டு கொடுக்கலாம். இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வருஷம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யலாம். இது மாதிரி செய்யும் பொழுது இந்த ராசி பொருத்தம் இல்லைன்ற ஒரு தோஷம் நிவர்த்தியாகும். இப்போ சொல்லியிருக்கிறது எளிய பரிகாரம், ஆனால் பலன் வந்து சிறப்பாக இருக்கும். இதை பண்ணிட்டு 2 ஜாதகத்தையும் சேர்க்கலாம், ஒரு பிரச்சனையும் வராது. நம்புங்கள், நல்லதே நடக்கும் சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஹேவிலம்பி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி 28/4/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். திருமண பொருத்தங்களில் எந்தெந்த பொருத்தங்கள் இல்லைன்னா எந்த விதமான பரிகாரம் பண்ணி 2 ஜாதகங்களையும் சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஏதோ சில பொருத்தங்கள் இல்லைன்ற காரணத்தால் 2 ஜாதகங்களை நம்ம சேர்க்காமல் விடவே கூடாது.
நல்ல குடும்பமாக இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் பொருந்தி வரும். வெறும் நட்சத்திர பொருத்தமோ இல்லை ராசி பொருத்தமோ 10 பொருத்தத்தில் ஏதோ சில பொருத்தம் இல்லைன்னு திருமணத்தை தள்ளக்கூடாது. ஜாதகத்தில் ஆயுள் பாவம் என்ன இருக்கா, யோக பாவம் இருக்கா, புத்திர பாவம் எப்படி இருக்குது, கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். அது இப்போ தின பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், ராசி பொருத்தம் இதெல்லாம் இல்லைன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணி 2 ஜாதகங்களையும் சேர்க்கலாம்ன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா என்ன விதமான தோஷம், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசியில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம்னு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி உண்டு. இப்போ ஒரு வீடை பார்க்குறோம். வீடை பார்த்தோன்னே இந்த வீட்டு ஓனர் யாருன்னு கேட்குறோம் இல்லையா? இந்த வீடு ஓனர் யார், ராமனா, சுப்பனா, குப்பனான்னு கேட்குறோம். ஒரு வீடை பார்க்குறோன்னா அந்த வீட்டோட ஓனர் யார் அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி ஒரு ராசின்னு எடுத்தால் அந்த ராசிக்கு ஒரு உரியவர் இருப்பார். அப்போ மேஷ ராசினா அங்காரகன், ரிஷப ராசினா சுக்கிரன், மிதுன ராசினா புதன், கடக ராசினா சந்திரன், சிம்ம ராசினா சூரியன்னு ஒவ்வொரு ராசிக்கும் அதுக்குரிய அதிபதி ஒரு கிரகம் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா ராசி அதிபதின்னு சொல்லும்போது எல்லா கிரகங்களும் 2 வீட்டுக்கு அதிபதியாக வருவா. சூரியன், சந்திரன் இந்த 2 பேரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு 2 ராசிக்கு ஒரு கிரகம் அதிபதியாக வருவா. இந்த ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா விவாகத்தை எப்படி பண்ணலாம்? நிறைய பேர் ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா உடனே பயப்படுவா. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால் ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா இடம்புரி சங்கு. இடம்புரி சங்குன்னா என்ன? வலம்புரி, இடம்புரின்னு சங்கில் 2 உண்டு. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. பொதுவாக நம்ம வலம்புரி சங்கை ரொம்ப விசேஷமாக கொண்டாடினா கூட ஊதினால் நாதம் வரக்கூடியது இடம்புரி சங்கு தான். இந்த இடம்புரி சங்குன்றது கனமாக இருக்கும், நல்ல வெண்மையாக இருக்கும். ஊதும் பொழுது ஒரு நல்ல நாதம் வரும். இந்த இடம்புரி சங்கு கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக பார்த்து நாதத்துடன் கூடிய சங்கை நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும், கொடுக்கணும் கோயிலுக்கு. அப்படி இல்லைன்னா கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். வியாழக்கிழமை குருவாரத்தில் செய்யலாம். அடுத்து சாலக்கிராம மூர்த்தம் வாங்கி, இந்த சாலக்கிராமத்தில் பலவிதமான மூர்த்தங்கள் உண்டு. இந்த சாலக்கிராம மூர்த்தம் உலகத்திலேயே கண்டகின்ற நதியிலேருந்து வரதா சொல்லுவாள். தாமோதர குண்ட் அங்கேருந்து உற்பத்தி ஆகி வரக்கூடிய சாலக்கிராம மூர்த்தி கண்டகி நதி வழியாக நமக்கு கிடைக்கிறதா சொல்லுவாள். இந்த சாலக்கிராம மூர்த்தம்ன்றது விஷ்ணுவோட சொரூபம். இது நேபாளில் காட்மாண்டுக்கு தாண்டி போகும்போது முக்திநாத்ன்ற க்ஷேத்திரத்தில் இருக்குது. 108 திவ்ய தேசங்களை கொண்டாடும் பொழுது இந்த முக்திநாத்ன்ற க்ஷேத்திரத்தில் இந்த சாலக்கிராம மூர்த்தம் கிடைக்காதான் கண்டகி நதின்னு சொன்னோம். அதில் இந்த சாலக்கிராமம் அந்த ஜலத்தில் வரும். கற்களில் பூமியில் உற்பத்தி ஆகிற கற்கள் உண்டு, இது ஜலத்தில் உற்பத்தி ஆகும். இந்த சாலக்கிராம மூர்த்தத்தில் சக்கரத்தாழ்வார் இருக்குது, இரண்ய கர்ப்பம் இருக்குது, சந்தான கோபாலகிருஷ்ணன் இருக்குது, சீதாராமன் இருக்குது. இப்படி பல விதங்கள் இருக்குது. ஆனால் எந்த சாலக்கிராம மூர்த்தமாக இருந்தாலும் விசேஷம்தான். நீங்கள் திருப்பதியில் ஸ்ரீனிவாசர் சுவாமி பார்த்தாலும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி பார்த்தாலும் இந்த சாலக்கிராமத்தை அப்படியே ஹாரம் மாலையாக போட்டிருப்பாள். இந்த சாலக்கிராமன்றது கருப்பாக இருக்கும், சிலது நாவல் பழம் மாதிரி கொஞ்சம் சிவப்பு கலந்த வர்ணங்கள்லேயே வரும். இந்த சாலக்கிராமத்தை வாங்கி நீங்கள் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்கலாம். ஒரு முறை செய்தால் போகிறோம். அதுக்கப்புறம் வருஷம் கல்யாணமான நாளில் புளிப்பு சுவைகளில் மரக்கன்று நடலாம். ஆனால் இது கட்டாயம்னு சொல்ல மாட்டேன். புளிப்பு சுவைன்னா நாரத்தை மரம், எலுமிச்சை மரம், நெல்லி மரம். நெல்லின்றது உங்களுக்கு கொஞ்சம் உவர்ப்பு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி மரங்களை நடலாம். புளிப்பு உவர்ப்பு கலந்த மரங்கள் விசேஷம். அது கல்யாணமான ஒவ்வொரு வருஷமும் நடலாம். கல்யாணத்துக்கு முன்னால் இப்போ சொன்ன இந்த இடம்புரி சங்கையும் சாலக்கிராம மூர்த்தத்தையும் தானம் பண்ணிட்டோம். 2 ஜாதகங்களையும் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்ற தோஷம் கட்டாயம் விலகும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு சேர்க்கலாம். பிரச்சனைகள் நெருங்காது. நம்புங்கள், நல்லதே.